ஹாய், என் பேர் பிரணவ். நான் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கேன். இதில் மொத்தமாக நான் ஒரு 3 ரோபோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ரொபாட்டிக் ஆர்ம், இன்னொன்று வந்து பெல்ட் கன்வேயர், இன்னொன்று கலர் ஷார்ட்டர். ஸோ இந்த 3மே எப்படி ஒர்க் ஆகும்? ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் இதுக்கெல்லாம் வால் க்ரீன் வாங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இதை வந்து லிஃப்ட் பண்ணி இதை டேர்ன் பண்ணலாம். ரிட்டர்ன் பண்ணி இதை இங்க பாலை வந்து ட்ராப் பண்ணும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த பெல்ட் கன்வேயர் ஆகும். அந்த ஆப்ஜெக்ட் ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து கிராவிட்டியோட ஃபோர்ஸ்க்காக இங்க வந்து இந்த கலர் ஷார்ட்டர் விழும். இந்த கலர் ஷார்ட்டர்ல விழுந்த உடனே இந்த ஸ்லைடர் இருக்கு, இங்க ஸ்லைடர்னால அதுக்கப்புறமா இங்க இந்த கலர் சென்சரால வந்து டிடெக்ட் பண்ணும். ஸோ டிடெக்ட் பண்ணி இந்த சர்க்குலர் மோஷன் வந்து நடக்கும். ஸோ சர்க்குலர் மோஷன் நடக்கும்போது பால் வந்து டைரக்டாக போய் கலர் சென்சர் இருக்கும். இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால நான் கீழே வந்து 2 ஸ்டாப்பர் கொடுத்துருக்கேன், இங்கே ஒன்று. அப்புறமா இது வந்து இந்த ரோபோட்டிக் ஆர்ம், இது வந்து இதில் இருக்க இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிறது வந்து கிரிப்பர். ஸோ இந்த கிரிப்பருக்கு நான் ஒரே ஒரு ஃபிங்கரில் மட்டும் மோட்டர் கொடுத்துருக்கேன். அந்த மோட்டர்லேருந்து அந்த பவர் டிரான்ஸ்போர்ட் ஆகி இன்னொரு கியருக்கு இங்க இந்த ஃபிங்கருக்கு வந்து பவர் கன்செப்ட் ஆகும். ஸோ இது வந்து இது கிளாக் வைஸ்ல மூவ் ஆகும்போது இது ஆன்டி கிளாக் வைஸ்ல ரன் ஆகும். இது ஓப்பன் க்ளோஸ் மோஷன். அதுக்கப்புறமா இந்த கன்வேயர், பெல்ட் கன்வேயர், இதுல வந்து மொத்தமா நான் ஒரே மோட்டர் தான் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த மோட்டரோட பவர் வந்து இந்த கியருக்கு மூவ் ஆகும். ஸோ இந்த கியர்ல இருந்து இந்த பெல்ட் கன்வே ஆகும். இந்த பெல்ட் இங்க கன்வே பண்ணி இந்த கியருக்கு மூவ் ஆகும். ஸோ மூவ் ஆன உடனே இங்கே ஃபார்வர்ட் மோஷன் நடக்கும். அதுக்கப்புறமா இந்த பாக்ஸ்ல வந்து ஆப்ஜெக்ட் விழாம தருவோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த பால் இப்படி இருக்கும். விழுந்த உடனே இந்த கலர் ஷார்ட்டிங்ல வந்து நான் இந்த கலர் சென்சர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா இங்க வந்து இந்த மோட்டர் யூஸ் பண்ணிருக்கேன். அப்புறம்